ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் 9th NCERTயோட சாப்டர் நம்பர் 2 செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது போன வருஷம் பேட்ச்லாம் வந்து கிளாஸ் 9th வந்து அவங்களுக்கு செகண்ட் சாப்டர் பயோட ஃபர்ஸ்ட் சாப்டர் த செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு டைட்டிலோட வந்திருக்கும். இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகி நிறைய வந்து சிலபஸ் வந்து இன்க்ளூடும் ஆகிருக்கு, எக்ஸ்க்ளூடும் ஆகிருக்கு. ஸோ அதனால் சாப்டர் நேம்லேயும் நிறைய வேரியேஷன் இருக்குது, லைக் செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். ஸோ வாங்க நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து சொல்ல நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போவே 9th பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து சயின்ஸில் இருக்க ஒவ்வொரு சாப்டரையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட குவரிஸ் கேட்டுக்கலாம். அண்ட் லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ் வித் சாப்டர் நம்பர் 2 செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். ஸோ இந்த டைட்டில்லேருந்தே நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கிது இந்த சாப்டர் எதை பற்றி இருக்குது. அண்ட் இந்த நம்ம சாப்டருக்கு முன்னாடி, அதாவது சாப்டர் கீழே நம்மளுக்கு ஒரு பிக்சரும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது எதை பேஸ் பண்ணி இருக்கும் இந்த சாப்டர், எந்த மாதிரி எந்த விஷயத்த சொல்லும், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு புரிய வரும். இப்போ நீங்கள் முழுசாக இந்த சாப்டர்லாம் நம்ம படிச்சுட்டு என்னோட சேர்ந்து இதை படிச்சிட்டிங்கன்னா அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து இது என்னது, இது என்னது, இது என்னது, இது யார், அப்புறம் இதெல்லாம் என்னதுன்னு உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கிளாரிட்டி வித் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், லென்த்தியாக இருக்குன்னு வீடியோ பார்க்காம புரியுதான்னு பார்த்துட்டு படித்தோன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். லென்த்தியாக இருக்கிறது காரணம் என்ன, உங்களுக்கு அந்த டியூட்டர் இல்லை சம்வன் டீச்சர் ஆகட்டும் டியூட்டர் ஆகட்டும் அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, டீட்டெயில்டு வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டீட்டெயில் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களால் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் இன்னும் பெட்டர் வேலை. ஏன்னா 9th காம்படன்சி பேஸ்ட் கொஷின்ஸ் தான் வரும், புக்கிலேருந்து அப்படியே டிட்டோவாக கேட்க மாட்டான். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்டாக படித்தாதான், டீட்டெயில்டாக எக்ஸ்ட்ரா திங்ஸும் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணி படித்தா மட்டுமே தான் உங்களால் ஹை ஸ்கோரிங் வந்து வைக்க முடியும். எய்ம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 10th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம டைட்டில்லேருந்தே நம்மளுக்கு ஒரு நியூ வேர்ட் ஃபஸ்ட்டு அறிமுகமாகுது. ஃபர்ஸ்ட் நியூ வேர்ட் என்னது, செல். ஸோ செல்ன்றது என்னது, அவங்களே அதுக்கான டெஃபினேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ்னு போட்டு எழுத ஆரம்பிங்க. செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப், இதுதான் அதோட டெஃபினேஷனே. நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பில்டிங் பிளாக் தான் செல். இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கணுன்னா இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். வீடு கட்டி முடிச்சுட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு வீடு கம்ப்ளீட் ஃபிகர் வந்து நம்மளுக்கு தெரியும். இது ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு வீடை வந்து நினச்சி பாருங்களேன். ஒரு வீடு கட்டுறாங்க, மேஷனு கட்டி முடிச்சுட்டு பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் ஃபிகர் கிடைக்கும். ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடியும் அப்படியே தான் இருக்குமா, இப்போ நான் ஒரு வீடு கட்ட போகிறேன்னா அப்பயும் எனக்கு நான் வந்து இதே மாதிரி ஃபிகர் தான் எனக்கு தெரியுமா, கிடைக்குமா, இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பிரிக்ஸை முதல்ல எடுப்பாங்க. பிரிக்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, கிட்ட அதை அடுக்கி ஒரு வீடு ஷேப்புக்கு அவங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு வீடு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. ஸோ எப்படி வந்து இந்த பிரிக்ஸ் தான் வந்து இந்த ஹவுஸோட ஒரு பில்டிங் பிளாக்காக இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய பாடி, ஒவ்வொரு ஆர்கனிசமோட பாடியோட பில்டிங் பிளாக் யார், செல். நம்மளுடைய பாடியுமே எடுத்துக்கணும்னா ஹியூமன் பீயிங்ஸான நம்மளுடைய ஸ்கின், நம்மளோட பாடி, இட் இஸ் ஆல் மேட் அப் ஆஃப் செல். ஸோ ஒரு செல்லால் தான் அது மேடாக இருக்குது. அண்ட் அந்த செல் வந்து எப்போ வந்து ஒரு கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணுதோ, எப்போ செல் வந்து ஒரு கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணுதோ நம்ம அதை தான் வந்து டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் நியூ வேர்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நியூ வேர்ட் வந்து செல், செகண்ட் வந்து டிஷ்யூ இஸ் த கிளஸ்டர் ஆஃப் செல். ஓகே. அண்ட் நம்ம வந்து செல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நம்மளுக்கு வேணும்னா நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு செல்லோட ஒரு சிம்பிள் டயக்ராம் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு போக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் லெசன்.
ஓகே, இதுதான் வந்து பேசிக்கலி ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல். இப்போ இது என்னது, எனக்கு எல்லாமே சர்க்கிளாக இருக்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் இந்த பார்ட் இருக்குல்ல, நான் எல்லோ கலரில் ஒரு சர்க்கிள் வரைகிறல, ஃபில் பண்ணுறல, இதை தான் வந்து நான் அவுட்டர் பார்ட் ஆஃப் த செல்னு சொல்வேன். ஸோ தேர்ட் பாயிண்ட்டாக நீங்கள் இதை வந்து செல் பார்ட்ஸ்ன்னு போட்டு கூட நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவுட்டர் பார்ட் ஆஃப் த செல் அண்ட் இது வந்து இன்னர் பார்ட், இந்த க்ரீன் ஃபுல்லாகவே. ஓகே ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் நான் என்ன சொன்னேன், அவுட்டர் பார்ட் ஆஃப் த செல் அண்ட் இது இன்னர் பார்ட் ஆஃப் த செல். ஸோ இவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறது என்ன, இந்த அவுட்டர் பார்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்னது, செல் மெம்பரேன். இதுக்கு 2 பேர் இருக்குது. இதை செல் மெம்பரேன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது இருக்குல்ல, சாரி, இந்த அவுட்டர் பார்ட்டை வந்து செல் மெம்பரேன் வாங்க. இந்த உள்ள இருக்க ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸை தான் சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொரு வாட்டி கிளியராக சொல்கிறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அவுட்டர் பார்ட்டை செல் மெம்பரேன் வாங்க, ஆரல்ஸ் செல் வால்னு சொல்லுவாங்க. தென் இங்கே உள்ளே இருக்க இந்த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், ஜெல்லி மாதிரி இருக்கும் உள்ள, அதை தான் நம்ம வந்து சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அண்ட் நடுவில் இருக்க இந்த ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, இதுதான் நியூக்ளியஸ்ன்னு நம்ம படிப்போம். இவ்வளோ தான் செல்லோட பார்ட்ஸே. மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, 1 2 3 3 பார்ட்ஸ் தான். செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேரால வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஹாட் ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேரால ஹாட் ஸ்ப்ரிங்கை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பாங்க. இந்த ஹாட் ஸ்ப்ரிங் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா பூகா வேலியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பூகா வேலி எங்கே இருக்குது, லடாக் மவுண்டெயினில் இருக்குது. அண்ட் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கோட டெம்பரேச்சர் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹாட் ஸ்ப்ரிங்கோட டெம்பரேச்சர் எதுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க, வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும், நியர்லி 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த டெம்பரேச்சர் அளவுக்கு தான் வந்து பூகா வேலியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங்கோட டெம்பரேச்சரும் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் என்ன கோல்டு கிளைமேட், இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல ஹாட் ஸ்ப்ரிங்கோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். அந்த டெம்பரேச்சர் வந்து கோல்டு கிளைமேட்லேயும் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும், எந்த வேரியேஷனும் இருக்காது. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தெர்மோஃபைல்ஸ் பற்றி வருது. நம்மளுக்கு தேர்டாக வந்து ஒரு நியூ வேர்ட் கிடச்சிருக்கு, தெர்மோஃபைல்ஸ். தெர்மோஃபைல்ஸ் ஆர் ஹீட் லவ்விங் பாக்டீரியாஸ். ஸோ அவங்களுக்கு ஹீட்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஹாட் ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்குது, ஹீட், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அதாவது வாழக்கூடிய ஒரு ஆர்கனிசத்தை தான், எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் இருந்தாலும் வாழ்வேன் நான், அந்த மாதிரி இருக்கிற ஆர்கனிசம்ஸை தெர்மோஃபைல்ஸ்னு சொல்லுவேன். Those organisms which have the ability to survive in even extreme heat conditions like the hot spring located in Puga Valley are known as thermophiles, and thermophiles are heat loving bacteria னு சொல்லுவேன். அண்ட் தெர்மோஃபைல்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆர்கனிசம், யூனிசெல்லுலர் ஆர்கனிசம். ஸோ நம்மளுக்கு ஃபோர்த்தாக ஒரு நியூ வேர்ட் கிடச்சிருக்கு, யூனிசெல்லுலர். ஸோ யூனிசெல்லுலர்னு ஒன்றும் இல்லை, ஆர்கனிசம்மையே நம்ம ரெண்டாக பிரிப்போம். நம்ம ஒரு ஆர்கனிசம்னு ஒன்று எடுத்தோன்னா அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம், யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர். ஸோ யூனிசெல்லுலர்ன்றது பேசிக்கலி நம்பர் 1 வந்து குறிக்கிறது தான் யூனிசெல்லுலர்.
மல்டி செல்லுலர்ன்றது மோர் தென் ஒன்னை குறிக்கிறது தான் மல்டி செல்லுலர். ஸோ எந்த ஆர்கனிசம் வந்து மோர் தென் ஒன் செல்லால் மேடாக இருக்கோ அதை மல்டி செல்லுலர்னும், எந்த ஆர்கனிசம் வந்து ஒன்லி ஒன் செல்லால், the organisms which are made up of only one cell known as unicellular organism, and the organism which are made up of more than one cell are known as multicellular organism. ஸோ இதுலேருந்தே தெரியுது. ஸோ தெர்மோஃபைல்ஸ் வந்து வெறும் ஒன் செல்லால் தான் மேடாக இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையுமே வந்து சொல்ல முடியாது தெர்மோஃபைல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல், தெர்மோஃபைல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் செல். இந்த மாதிரி இவ்வளோ லென்த்தியாக இருக்காமல், இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லாமல் நம்ம ஷார்ட்டாக யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், அந்த தெர்மோஃபைல்ஸ்ன்றது யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் சொல்லலாம். இது ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி நம்ம பேசணும்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேரா போகலாம் நம்ம. ஸோ scientists from the Birbal Sahni Institute of Applied Science, Lucknow studied these hot springs and found that calcium carbonate formed rapidly around them. ஸோ சயின்டிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், பிர்பால் சாஹ்னி இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்கை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் திஸ் சர்க்கிள் அஸ் அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங். அப்புறமா வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை சுற்றி நான் வந்து என்ன கிடைக்குதா ரேப்பிட்லி, அதாவது தானே வந்து தன்னைத்தானே வந்து கால்சியம் கார்பனேட் அங்கே ஃபார்ம் ஆகிறத பார்க்குறாங்க. கால்சியம் கார்பனேட்டை CaCO3 தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் கெமிக்கல் ஃபார்முலா படி. அண்ட் இந்த கால்சியம் கார்பனேட் ஏன் அங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு அவங்க இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது. These deposits may have protected early organic molecules from harmful radiation. ஸோ நிறைய ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ மாலிக்யூல்னா என்னது, ஒரு நியூட்டம் அது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பேரா முடிச்சுட்டு உங்களுக்கு மாலிக்யூல்னு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த கால்சியம் கார்பனேட் ஏன் அங்கே வந்து ஏன் அங்கே இருந்திருக்கோன்னா, இந்த இது ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இதை சுற்றி நிறைய ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருந்திருக்கலாம். அந்த மாலிக்யூல்ஸை வந்து ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்னா என்னது, ஒரு ரொம்ப வந்து தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ரேடியேஷன் லைக் யூவி, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், ஒரு எந்த கண்டிஷனில் வந்து ஒரு உயிரினத்தால் வாழ முடியாதோ, அதாவது அது சர்வை பண்ண முடியாமல் இருக்கோ, அந்த சிச்சுவேஷனில் வந்து அந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருக்கக்கூடாது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுற காரணத்தினால்தான் ஹாட் ஸ்ப்ரிங்கை சுற்றி கால்சியம் கார்பனேட் வந்து உருவாக ஆரம்பிச்சுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது அதை ப்ரொடெக்டும் பண்ணுச்சு. அண்ட் தே மே ஹாவ் ஆல்சோ ஹெல்ப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவ் மெம்பர் இன் த பேரியர் ஆஃப் டிஃபென்சஸ். இந்த ப்ரொடெக்ஷன் வேலையை தவிர்த்து கால்சியம் கார்பனேட் எதுக்கும் ஹெல்ப் ஆகிருக்கு, செல்லோட ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயர், அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயரான செல் மெம்பரேனை உருவாக்குறதுலேயும் ஒரு மெயின் பார்ட்டிசிபேஷன் அதுக்கு இருக்குது. ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து எதை மேக் பண்ணியிருக்கு, ப்ரொடெக்டிவ் மெம்பரேன், ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டிவ் மெம்பரேன், தட் இஸ் செல் மெம்பரேனை உருவாக்கியிருக்கு. இது எதுக்கு வந்து அவங்க பேரியர் ஆஃப் த செல்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கண்ணுன்னே எடுத்துக்கோங்களேன். ஒரு கண்ணை எடுத்துக்கணுன்னா, இப்போ சப்போஸ் இதுதான் நம்மளோட கண்ணுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஐலாஷஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டும் கண்ணுக்கிட்ட யாரோ ஒருத்தங்க கொண்டு வராங்க. அப்போ லைக் ஒரு பென்சிலோ, ஷார்ப்பான பென்சிலோ, ஆரோ, அந்த போ அண்ட் ஆரோ இருக்குது, அதை கொண்டு வராங்க. இல்லை சடனாக அங்கே வந்து வருது உனக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து வருது. அப்போ என்ன ஆகும், உனக்கு அது தெரியுது, உன் கண்ணுக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணும், அது வந்து நல்லது இல்லை கெட்டதுன்னு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உன்னோட ஐலாஷஸ் வந்து உன் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ எப்படி நம்ம ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஐலாஷஸ் இருக்கோ, அதே மாதிரி செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது வேலை யார் செய்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயரான செல் மெம்பரேன் தான். ஏன்னா இப்போ ஒரு செல் வந்து ஓப்பனாகவே இருக்குன்னா வெளியில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த உள்ளே வந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா என்ன பண்ணிடும், அந்த செல்லையை அழிச்சிடும். அந்த செல் வந்து செத்து போகிற அளவுக்கும் அது அழிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எப்போதுமே ஒரு செல் மெம்பரேன்னு ஒன்று இருக்கும். அப்படி அந்த செல் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த செல் வந்து சர்வை பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், நான் மாலிக்யூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். மாலிக்யூல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ தான் என்ன படிக்கிறோம், செல்னு ஒரு விஷயத்த படிக்கிறோம்.
புதுசாக செல்னு ஒரு விஷயத்தையும் நம்ம இப்போ தான் படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிப்போம்? ஆட்டம்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் மாலிக்யூல்ஸ் படிப்போம். ஸோ ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிக்யூல்ஸ்னால் என்ன? சிம்பிளாக இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லணும்னா மாலிக்யூல்ஸ் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸோட ஒரு காம்பினேஷன் தான் நம்மளுக்கு வந்து மாலிக்யூல்ஸ்னு இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச போதும். போக போக உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வெர்ஷன் வர உங்களுக்கு அதை படிக்க இன்னும் ஈஸியாகிடும். ஸோ தேர்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஆல் லிவிங் ஆர்கனிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல். எல்லா லிவிங் ஆர்கனிசமும் எதாவது மேடாக இருக்குது? செல்லால் தான். த செல் ரிப்ரசன்ட்ஸ் த பேசிக் லெவல் அட் விச் லைஃப் எக்ஸிஸ்ட். ஸோ எல்லா உயிரினமும் செல்லால் மேடாக இருக்குது. அதனால தான் நம்ம பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். அதனால அது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் செல் வந்து எவ்வளோ, இப்போ ஒரு செல் வந்து அதிகமாக இருந்தால் இல்லை கம்மியாக இருந்தால் அதை வச்சு தான் நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும் எவ்வளோ டைம் பீரியட் இல்லை எவ்வளோ நாளுக்கு வந்து இந்த ஆர்கனிசம் உயிர் வாழ முடியும். சம் ஆர்கனிசம் சச் அஸ் பாக்டீரியா ஆர் ஈஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் செல், while other like plants, fish, birds or humans are made up of millions of cells that work together. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, இங்கே யூனிசெல்லில் வந்தோன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அங்கே வந்தோடனே அந்த வேர்டு ஆர்கனிசம்னு நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஆர்கனிசமை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று யூனிசெல்லுலர், இன்னொன்று மல்டி செல்லுலர்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா. ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியாவில் நம்மளுக்கு என்ன தான் இருக்கும்? ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியா ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல். அதனால அது யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்னோ. ஹியூமன் பீயிங், ஃபிஷ், பேர்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் செல். தட்ஸ் வை வி கால் தெம் ஆஸ் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம். அண்ட் வந்து இந்த மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்க்கு வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் நிறைய செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்லில் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் தி ஒர்க் டுகெதர். அவங்க ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் வந்து திங்கிங்க்கு, அப்புறமா வந்து டங் டேஸ்டிங்க்கு, ஐஸ் வந்து டு சி, இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லும் ஒவ்வொரு ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். பட் யூனிசெல் ஆர்கனிசமில் என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஒரே செல் தான் எல்லா வேலையும், அந்த செல் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் யார் செய்வா? யூனிசெல் ஆர்கனிசத்தில் இருக்க அந்த சிங்கிள் செல் தான் பண்ணும். இதே மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் எடுத்துக்கணுன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரீஷன், இது எல்லாமே ஒவ்வொரு ஆட்கள் பண்ணுவாங்க. அதாங்க சொல்லுறாங்க, குரூப் ஆஃப் சிமிலர் செல் பெர்ஃபார்மிங் சிமிலர் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ஸ் டிஷ்யூ. ஸோ நம்ம வந்து டிஷ்யூனா என்னன்னு பார்த்தோம்ல, குரூப் ஆஃப் செல்ஸ் மேக்ஸ் டிஷ்யூ. ஸோ அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரே வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட செல்ஸ் வந்து எக்ஸ்க்ரீஷனுக்கு உதவுதுன்னா அந்த குரூப் ஆஃப் செல்ஸை நான் டிஷ்யூன்னு சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட செல்ஸ் வந்து எனக்கு டைஜஷனுக்கு உதவுதுன்னா அந்த குரூப் ஆஃப் செல்லை நான் வந்து டிஷ்யூன்னு சொல்லுவேன். ஸோ a group of cells, similar cells which perform similar functions forms tissue. Different tissues are organized to form an organ. ஸோ இந்த மாதிரி ஒரே வேலை செய்கிற செல்ஸை தான் நான் டிஷ்யூன்னு சொல்லுவேன். அதோட கிளஸ்டர் தான் டிஷ்யூன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஒன்று சேர்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆர்கன்ஸ் உருவாகுது. அண்ட் செவரல் ஆர்கன் ஒர்க் டுகெதர் டு ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்குதுன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேசல் போர்ஸ், நேசல் கேவிட்டி, ட்ராக்கியா, லங்ஸ். ஸோ ஒன்லி லெஃப்ட். ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணுங்களேன். ஸோ செல்ஸ்னால் என்ன பார்த்தோம்? ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். ஸ்டார்டிங்லேருந்து நான் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் இது கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ செல்லுன்றது ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். ஒரு செல் இருக்குது. அந்த செல் எப்போ வந்து இப்போ வந்து இந்த செல் வந்து சப்போஸ் ரெஸ்பிரேஷனுக்கு உதவுது. அப்போ ரெஸ்பிரேஷனுக்கு உதவுற எல்லா செல்ஸும் நான் என்னன்னு சொல்லுவேன்? டிஷ்யூஸ்னு சொல்லுவேன். அதே மாதிரி எக்ஸ்க்ரீஷனுக்கு உதவுற எல்லா செல்ஸையும் நான் டிஷ்யூன்னு சொல்லுவேன். ஸோ எப்போ 2 இல்லை 2க்கு மேற்பட்ட வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய டிஷ்யூஸ் ஒன்று சேருதோ அப்போ எனக்கு என்ன உருவாகுது? ஒரு ஆர்கன்னு ஒரு விஷயம் உருவாகுது. எப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் எனக்கு ஒன்றா சேருதோ, ஒன்றா சேர்ந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுதோ, அப்போ எனக்கு அங்கே என்ன உருவாகுது?
ஆர்கன் சிஸ்டம்னு ஒன்று உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சிம்பிளாக நம்ம வந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய லங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். Even when cells are organized into tissues, organs and organ system, the cell remains the fundamental unit of structure and function in all living organisms. என்னதான் செல்ஸ்லேருந்து டிஷ்யூ அப்புறம் ஆர்கனாக மாறி, ஆர்கன் அப்புறம் ஆர்கன் சிஸ்டமாக மாறி ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ நம்ம வந்து பாடியில், நம்ம செல்லை தான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம் உருவாகிறதுனால நம்ம வந்து செல்லை வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லிவிங் சிஸ்டம் சொல்லாமல் இருந்துட மாட்டோம்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. This makes us wonder how such tiny cells perform so many different activities. What are the different components of a cell? How do cells in our body communicate with each other? Do cells live forever or do they die? In this chapter, we will explore the answers to these questions as we enter the fascinating world of cell. ஸோ நான் இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கோன்னு ஐ ஹோப். நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி தந்தது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? செல் பற்றி பார்த்தோம், தெர்மோஃபைல்ஸ்ன்ற ஒரு டேர்ம் பார்த்தோம், யூனிசெல் ஆர்கனிசம், மல்டிசெல் ஆர்கனிசம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து செல்லோட பார்ட்ஸும் நம்ம பார்த்தோம், எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம் அது. ஸோ இப்போ நம்ம கீழே தான் நம்ம வந்து செல்லோட பார்ட்ஸ் பற்றி நம்ம ஆக்டிவிட்டீஸ் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு டு ஸ்டடி செல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்ட்ரோ ரொம்ப ஈஸி. ஐ ஹோப் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ட் 2ல் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.